குலதெய்வம் புடாரி தாயை நினைவிலேந்தி இவ்வாண்டு குடமுழுக்கு கண்ட தாயை மனதிலேந்தி கூட்டமாக வந்திருக்கும் மெங்குலத்தோரே உமை கரங்கூப்பி வணங்குகின்றேன் கூடி வாழ்வில். கூட்டமாக வந்திருக்கும் மெங்குலத்தோரே கரம் கூப்பி வணங்குகின்றேன் கூடி வாழ்வில். நடுவர் உட்பட்ட எந்தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு சொந்தங்களே, இங்கு வந்து அமர்ந்திருக்கும் எம்மூர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இவளை இந்நேர மாலை வணக்கங்கள். புலம்பெயர் தேசத்தில் நமது 2ஆம் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை முறையில் மாற்றம் பிள்ளைகளின் கையிலேயே என்ற எனது தரப்பு வாதத்தினை முன்வைக்க வந்துள்ளது. மைத்துனர் சங்கரமச்சான் சொல்லி சென்றார், வேலைக்கு போவதற்கு பிள்ளை ஒரு நாளும் சொல்வதில்லை. வேலைக்கு போவது நமது கடமை, கடமையை செய்யுங்கள், கடமைக்கு செய்யாதீர்கள். அதுபோல பிள்ளைகளை வளர்ப்பதும் எமது கடமை. எனது 15 வருட பெற்றோராக இருக்கும் அனுபவத்தினூடாக நான் இந்த தலைப்பினை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால், முதலில் குழந்தை பருவம், ஒரு 10 முதல் பிறந்ததிலிருந்து ஒரு 10 முதல் 11 வயதிலான குழந்தை பருவம். இந்த பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு போஷாக்கான உணவு, காலநிலை மற்றும் கலாச்சாரத்துக்கேற்ற உடை, வசதிகளுக்கு கூடிய உரையுள், அடிப்படை கல்வி என்பன பெற்றோரால் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அடுத்து 15 வயது குழந்தைகள், இவர்களை கையாள்வது என்பது நமது பெருங்குளத்து மதியில பெடல்ல சைக்கிள் ஓடுற மாதிரி விழுந்துடாம ஓடணும். இப்பருவத்தில் இருப்பவர்களை புரிந்து கொள்வது என்பது பெற்றோர்களாக எங்களுக்கு பெரிய சவால். இவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு தடையை எப்போதும் சொல்லாமல் எமது அனுபவங்களை பகிர்ந்து அதை புரிய வேண்டிய வகையில் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த காலை எனது கணவரிடம் கேட்டு, இந்த பட்டிமன்றத்துக்கு இருக்குது, நான் என்ன பேசுறது, எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. அவர் சொன்னார், பெரியாவனும் யோசிக்க வேண்டாம், எங்களோட வீட்டில் நடக்கிறதையே போய் சொல்லுங்க, அதுதான் இங்கே எல்லா வீடுகளையும் நடக்குதுன்னு. உண்மைதான், எனக்கு 2 11 வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்குள்ள பெற்றவர்கள், எம்மை போன்ற பெற்றவர்களில் எத்தனை பேரினால் ஒரு கோவிலுக்கோ எம்மூர் நிகழ்வுகளுக்கோ விழாக்களுக்கோ பிள்ளைகளை முழு மனத்துடன் அழைத்து வர முடிகிறது? ஒருவராலும் பெரிதாக முடிவதில்லை. முன்பு எமது சமூகத்தில் ஒரு மாதத்துக்கு 2-3 சாமர்த்திய விழாக்கள் நடக்கும். இப்பொழுது பெரிதாக குறைந்துள்ளது. இதற்கு காரணம் பிள்ளைகள் அது தங்களுக்கு ஒரு தேவையற்ற நிகழ்வு என்பதை அதை தவிர்த்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. அது அடுத்து இந்த 15 வயது பிள்ளைகள் நண்பர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். மைத்துனர் கூறி தந்தார், பெற்றோராகிய நாம் அவர்கள் யாருடன் பலர்கள் என்பதை கண்காணிக்க முடியுமே தவிர அவர்களுக்கான உரிமைகளை எம் கையில் எடுத்துவிட முடியாது. அதுக்கு இந்த நாட்டு சட்ட திட்டங்களும் அமைவாகவே இருக்கின்றன, பிள்ளைகளுக்கு ஆதரவாகவே இருக்கின்றன. அடுத்து நான் இந்த வயது வந்த பிள்ளைகளின் வாழ்க்கை முறையை பார்க்கிறேன். தோளுக்கு மிஞ்சினால் தோழன். பெற்றோர்கள் இப்பருவத்தில் உள்ள பிள்ளைகளிடம், ஒரு வயது வந்த பிள்ளையிடம் ஒரு தோழமையுடன் நடந்து கொள்வதால் மட்டுமே பெற்றோராகிய நாம் மனநிம்மதியுடன் இருக்கலாம். இவர்களின் வாழ்க்கை முறையில் சகோதரர் கூறியது போல உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார வசதிகள், வீடு, வாகனம், திருமணம், குடும்பம், நண்பர்கள், விடுமுறை என்பன பிரதானமாக அடங்குகின்றன. உயர்கல்வி, வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது பெற்றோரை விட பிள்ளைகளுக்கு மொழி அறிவு, பல தரப்பட்ட சமூகத்தினருடன் சேர்ந்து பழகும் வாய்ப்பு, இணையதளங்களின் பாவனை மற்றும் தொழில்நுட்ப அறிவென்பன அதிகமாக இருப்பதனால் போட்டியும் ஓட்டமும் நிறைந்த இந்த புலம்பெயர் சூழலிலே அவர்களால் தான் தங்களுக்குரிய வாய்ப்பினை இலகுவாக தேர்வு செல்லக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளை அமெரிக்கா போய் படிக்க போறேன், ஆஸ்திரேலியா போய் வேலை செய்ய போறேன்னு சொன்னா அம்மா அப்பா எங்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து திருமணம் என்று வரும்பொழுது புலம்பெயர் தேசத்தில் பிள்ளைகள் தமக்கு கொடுத்த வாழ்க்கை துணையினை அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த நிறமாக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும் தாங்களாகவே தேர்ந்தெடுத்தால் பெற்றோரால், பெரும்பாலான பெற்றோரால் அது நிறைவேற்றியே வைக்கப்படுகிறது. அடுத்து இந்த விடுமுறையை பற்றி சொல்லணும். நாங்கள் பெற்றோர் விடுமுறை போறோம்னா, ஊருக்கு போறோம்னா என்ன செய்வோம்? ஒரு 4 கோயில், ஒரு 40 சொந்தக்கார வீடு, இதுதான் எங்களோட விடுமுறை. நான் இந்த பிள்ளைகள் விடுமுறையை பற்றி
பொழுது அவர்கள் அந்த பிரான்ஸ்ல நாங்கள் விடுமுறை கொண்டு அங்கே போவோம். லூஸ் மாதா அது பக்கத்தில் ஸ்பெயின் கடல் இவ்வளோ தான் எங்களோட விடுமுறை. ஆனால் பிள்ளைகள் விடுமுறையை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த போம்பேல இருந்து துபாயில் இருக்கிற குளோபல் டேக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க. அதாவது புலம்பெயர் தேசத்தில் 2ஆம் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை முறை பெற்றோர்களின் பையிலும் பேயிலும், அதாவது சம்பளத்திலும் பிள்ளைகளின் கையிலுமே இருக்கின்றது என்று எனது தரப்பு வாதத்தினை கூறி இறுதியாக ஒரு விடயம், கார்த்திகை மாதம் அதில் களமாடி வென்றும் அவர்களை கருத்தில் இருக்காமல் போவேனோ, கார்த்திகை மாதம் அதில் களமாடி வென்றும் அவர்களை கருத்தில் இருக்காமல் போவேனோ. 2007ஆம் ஆண்டு மாவீர தின உரையில் மேதகவர் குறிப்பிட்டிருந்தார் வசனம் ஐயா. தேச விடுதலை பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்ற புலம்பெயர் வாழ் இளைய சமூகத்தினரை பாராட்டி வாழ்கிறேன் என்று கூறியிருந்தார். தலைவரான தலைவரே கூறிய பிறகு பிள்ளைகள் தான் என்று கூறிய பிறகு நம் தலைவர் மாற்றுக்கருத்து கூறிவிடுவாரா என்ன? இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த கழகம் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, தனக்கொருவர் ஒப்பில்லா தாயே இந்த தரணிகளில் சாந்திதனை தருவாய் நீ என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.